வணக்கம்ங்க. நாம் மறந்து போன விஷயங்கள். இந்த பதிவை முழுசா ஒரு முறை கேளுங்க. கேட்டதுக்கு பிறகு நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாம் மறந்து போன அந்த கால கிராமத்து வண்ணார்கள். அந்த காலத்தில் சில நாட்களுக்கு ஒரு முறை வண்ணார்கள் வீடு வீடாக வந்து அழுக்கு துணிகளை எடுத்துக்கொண்டு போவார்கள். துணிகளை எல்லாம் மூட்டைகளாக கட்டி கழுதை மேல் சுமத்தி குளத்திற்கோ கால்வாய்க்கோ ஆற்றுக்கோ வெளுக்க எடுத்துக்கொண்டு போவார்கள். சவக்காரம் போட்டு உவர் மண் போட்டு வெள்ளாவி வைத்து வெளுத்து வெள்ளை துணிகளுக்கு நீலம் முக்கி வெயிலில் காய போட்டு எல்லா ஜாதி மதத்துக்கார துணிகளையும் அள்ளி கட்டி கழுதை மேல் வைத்து வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு போவார்கள். அதன்பின் அந்தந்த வீட்டு துணிகளை அவற்றில் தான் சோரங்கொட்டை சாற்றால் தயாரித்த வண்ணார் மையை கொண்டு போட்ட குறியை பார்த்து தனித்தனியாக பிரித்து இஸ்திரி போட்டு கட்டி வீடுகளுக்கு போய் கொடுப்பார்கள். அதிலும் சில துணிகள் வீடு மாறி போனாலும், முத்தம்மா இது கவுண்டர் சட்டை, இது நம்ம தேவர் துணி என்று திருப்பி அனுப்புவதும் உண்டு. இதற்கு கூலியாக சில வீடுகளில் காசு கொடுப்பார்கள், சிலர் தானியம் கொடுப்பார்கள், இன்னும் சிலர் வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை வரும் விளைச்சலில் இருந்து நெல், சோளம், பயறு வகைகளை கொடுப்பார்கள். அந்த காலத்தில் கொலை குற்றவாளிகள், கொலை செய்யப்பட்டவர்கள், விபத்தில் இறந்தவர்கள் போன்றவர்களை அடையாளம் காண அவர்கள் அணிந்திருக்கும் துணிகளில் இருந்த இந்த வண்ணான்குறி பயன்பட்டது. வீடுகளில் வண்ணார் கணக்கு எழுதுவதற்கென்றே பழைய நோட்டு ஒன்றும் இருக்கும். வெள்ளாவி வைத்து வெளுத்த துணிகளுக்கு ஒரு தனி வாசனை உண்டு. புது புத்தகங்களை உள் பக்கத்தில் முகர்ந்து பார்ப்பதில் கிடைக்கும் ரம்யமான உணர்வு வெளுத்த துணியை உடுத்தியிருக்கும் போதும் கிடைக்கும். இப்பொழுது அந்த வாசனையை இழந்து விட்டோம். வீட்டில் சுகதுக்கம் எது நடந்தாலும் முதல் ஆளாக இருப்பது நம் வண்ணார்கள்தான். சில திருமணங்கள் இவர்கள் பார்த்துதான் முடிந்திருக்கும். பல வருட பகையும் தீர்த்து வைக்கும் நாட்டாமையும் இவர்கள்தான். அந்த வீட்டில் கொடுத்த தின்பண்டங்களை இந்த வீட்டு குழந்தை பெரியவர்களுக்கு கொடுக்கும் பேருபகாரிகள். முக்கியமான விஷயம், எப்பேற்பட்ட கோடீஸ்வர குழந்தைக்கும் முதல் சோரே வண்ணாத்தி பாத்திர சோறுதான். இதையெல்லாம் தாண்டி முத்தாய்ப்பாக அந்தந்த ஊர் பெரியவர்கள் வண்டி பூட்டி கிளம்பும் போது அந்த வீட்டு வண்ணார்தான் தோளில் போடும் துண்டை பெரியவர் கையில் கொடுப்பார். வெளுக்க வைத்து வெளுக்க வைத்து வெள்ளை மனம் படைத்த மனிதர் அவரிடம் துண்டு வாங்கி போட்டு சென்றால் அதிர்ஷ்டம், காரிய ஜெயம் என்று ஏட்டில் எழுதாத ஒரு நம்பிக்கை. மொத்தத்தில் நான் சுவாசித்த, எனக்கு பிடித்த, மறக்க முடியாத மாமனிதர்கள் இந்த வண்ணார் உறவுகள். என்ன நண்பர்களே, இந்த பதிவை முழுசா கேட்டீங்களா? இந்த பதிவிலிருந்து நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இதே போல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, அதாவது என்னுடைய அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது இதே மாதிரி வண்ணார்கள் எங்க வீட்டுக்கும் வந்திருக்காங்க. எங்க வீட்டில் உள்ள துணிகளை வாங்கி அவங்க சலவை செய்து கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது இந்த மாதிரியான அந்த இனிஷியல் குறியீடு அந்தந்த துணிகளிலும் இருக்கும். என்னுடைய அப்பாவுடைய அந்த வெள்ளை சட்டை பார்க்கவே தும்பை பூ மாதிரி வெண்மை நிறத்துல கொண்டாந்து கொடுப்பாங்க. அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அந்த ஒரு வெள்ளாவி வைத்த துணி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு துணிக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. இப்போ அந்த மாதிரியான வண்ணார்கள் நான் சமீபத்துல பார்க்கல. எங்க ஏரியாக்கள்ல இப்போ அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. அந்த மாதிரி ஆட்கள பார்க்கறது இப்போ ரொம்ப அபூர்வமா இருக்குது. அடுத்தடுத்த ஜெனரேஷன் வளர்ந்து வந்த சமயத்துல அவங்கவங்களுடைய பிள்ளைகள் வந்துட்டு வேறு வேறு துறைகள்ல அவங்க வந்துட்டு முன்னேறி செல்கிறார்கள். அதனால வண்ணார்கள் வந்துட்டு துணிகளை வந்து துவைப்பது வந்துட்டு ரொம்ப சிரமமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ எனக்கு இந்த பதிவு போடணும்னு ஒரு சின்ன ஆசை. அதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு மறக்க முடியாத நினைவுகளில் சந்திப்போம். வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே. டேக் கேர்.